வெல்கம் டு MKDNBC. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான புக்கு பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த புக் என்னென்னா தமிழ்நாட்டின் புவியியல், ஓகே, ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன புக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இதில் மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் புக் ஏதாச்சும் தேவைப்படும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஆத்தர்ஸ் எழுதின புக்கு தேவைப்படும். ஏன்னா ஸ்கூல் புக் வந்து நமக்கு பத்தாது, நாட் அனஃப், ஓகேயா. நீங்கள் தமிழ்நாடை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கூட 10th புக்கில் 2 பாடம் தான் இருக்குது. அந்த 2 பாடமும் வந்து நமக்கு பத்தாது. ஸோ மெயின்ஸ்னு வரப்போ நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக் ஏதாச்சும் நம்ம ஒன்று ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு புக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த புக்கு வாங்கி நானும் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இளையராஜா கண்ணன் ப்ரொஃபஸர், இவங்க எழுதியிருக்காங்க, இந்த சார் எழுதியிருக்காங்க. ஸோ சார் வந்து ஆல்ரெடி நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க, 40க்கு மேலே புக் எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி சார் எழுதின ஒரு 2-3 புக்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு நான் இவங்கள்ட்ட தான் புக் வாங்கினேன். ஸோ சார் எழுதின புக்கு தான். ஸோ அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன். ஸோ அது வந்து போன 2024 குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கும்போது படித்தேன். அதுலேருந்து அப்படியே 11 கொஸ்டின் டேரெக்டாக அப்படியே கேட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்து படிச்சிருப்பீங்க, ஒரு பாயிண்டாக ஒரு பேராகிராஃபில் ஒரு 2-3 பாயிண்டாக படிச்சிங்கன்னா அதுலேருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு இவங்கள்ட்ட தான் புக் வாங்கியிருந்தேன். நான் அதை பற்றின வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ சார் எழுதின புக்கு தான். இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சீவன் பப்ளிகேஷன், இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 8300044263 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க டீட்டெயில். ஸோ இந்த புக்கோட இதுதான் உள்ள ரிவ்யூ பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் சார் எழுதியிருக்காங்க, சஞ்சீவன் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 8300044263 ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த புக்கு வந்து ஃபஸ்ட் எடிஷன் வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க. அக்டோபரில் தான் இந்த புக்கு வாங்கினேன். ஸோ அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக எடிஷன். இதுக்கு முன்னாடி இவங்க சயின்ஸ் அண்ட் டெக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த இதில் வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ புக்கோட ரேட் வந்து இந்த புக்கு வந்து 650 ரூபா. நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஆல்ரெடி புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும், இல்லை காம்போவில் வாங்கணும், நான் எனக்கு சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் புக்கு தேவை அப்படின்னாலும், நீங்கள் காம்போலையும் ரெண்டும் சேர்த்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ முழுக்க இந்த புக்கில் வந்து டேட்டா வந்து நிறையா இருக்குது. இந்த புக்கோட பேஜஸும் பார்த்தீங்கன்னா 647 பேஜ் இருக்குது, ஓகேயா. ஸோ 647 பேஜில் அவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்ஸுக்கு வந்து இப்போ குரூப் 2A பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 25 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ போனோட நான் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு வந்து எனக்கு டேரெக்டாகவே கொஸ்டின் வந்துருந்துச்சு, 11 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த வட்டமும் இந்த புக்கில் இருந்து கண்டிப்பாக டேரெக்டாக அப்படியே கொஸ்டின் வரும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு படிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த புக்கை பாருங்கள். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து மெயின்ஸுக்கான சிலபஸ், ஓகேயா. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ டாபிக் கவர் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டின் புவியியல்னால் அதில் 11 டாபிக்னு வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ 1.01லேருந்து 1.11, ஸோ 11 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதில் சப் ஹெட்டிங் இருக்கும், அதில் என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் தேவையான இடத்துல மேப்பு போட்டு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கு உள்ளே தானே பார்ப்பீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு டாபிக் படிக்க போகிறோம் வச்சுக்கோங்க, இது வந்து சாப்டர் 1 இதை படிக்க போகிறோன்னா இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகுது, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு சும்மா இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் பார்க்கும்போது தேவைப்படுற இடத்துல மேப்பு, இங்கெல்லாம் தேவைப்படுற இடத்துல மேப்பு, பாக்ஸு, மைண்ட் மேப் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நான் சயின்ஸ் அண்ட் டெக்கு வாங்கி படிச்சுட்டு இருக்கிறனால நான் 2வது ஜியாகிரஃபிக்கு பார்க்கும்போது இந்த புக்கு சூப்பராக இருந்துச்சு. TNBC சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நானும் திரும்பவும் வாங்கினேன். ஸோ புக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் புக்கு வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. புக்கு வந்து கலராக இருக்குது. ஸோ அதான் இதில் ஹைலைட்டு. ஸோ கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இதை வந்து நான் இந்த பேஜில் பார்த்தேன், இதை வந்து இந்த பேஜில் டாப்பில் பார்த்தேன், பாட்டமில் பார்த்தேன். ஸோ நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம், நல்லா படிப்போம். ஸோ இது வந்து இந்த பேஜில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்த மாதிரி பதிவும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புக்கை ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாமே சொல்கிறேன்.
ஸோ அதான் சொன்ன மாதிரி தான், ஒரு டாபிக் படிக்க போகிறோன்னா அதை பற்றின ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதில் என்னென்ன வருது, அதுவும் இல்லாமல் இப்போ டீட்டெயிலாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு. ஏன்னா புக்கு வந்து அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன திட்டங்கள் போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸு கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. சப்போஸ் ஜியாகிரஃபியில் வந்து ஏதாச்சும் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாலும் அது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த புக்கே படிச்சிடலாம் நீட்டாக. ஸோ பாக்ஸ் போட்டு கண்டென்ட் நிறையா இருக்குது. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டென்ட் தான். ஏன்னா நிறையா கண்டென்ட் டேட்டா வந்து நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்காக கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த புக்கு. ஸோ நானும் வாங்கி படிச்சுட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் வாங்கி படிங்க. புக்கு சூப்பராக இருக்குது ரொம்பவே. ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக் வாங்கி படித்தனால எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புக்குக்குள்ளக்க வந்து நல்லா தான் இருக்குது. சாம்பிள் பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ அதான் சொன்னல ஆல்ரெடி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்குது. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு உள்ளது. இதுவும் நம்ம மெயின்ஸுக்கு தேவைப்படும். ஜியாகிரஃபி இதுவும், இந்த ரெண்டுமே வந்து சஞ்சீவன் பப்ளிகேஷன் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே இருக்குது. 2 புக்கு வேணுனாலும் நீங்கள் காம்போவில் வாங்கிக்கலாம். 1100 சம்திங் 1200 சம்திங் வருது. ஸோ ரெண்டுமே சேர்த்து. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக புக் வாங்கினா ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு ரேட் வரனால நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, புக்கு நல்லாயிருக்கு. சயின்ஸ் டெக்குக்கு வேணுனாலும் வாங்கிக்கோங்க. அதை பற்றின நான் ஃபுல் வீடியோ அந்த டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ புக்கோட பேஜஸ் மொத்தம் 647 பேஜஸ்ஸு. ஸோ புக்கு நல்லாயிருக்கு, வாங்கி படிங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி வாங்கி படிச்சுட்ருக்கேன். அதனால் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து புக்கை காட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சாம்பிள் பிடிஎஃப்னால் வந்து அந்த பிரிண்ட் எப்படி இருக்குது, அந்த புக் எப்படி இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். அதனால தான் சொல்லிட்டு நான் சாம்பிள் பிடிஎஃப் வச்சு வீடியோ போடுறேன். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.